பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த வைகாசி மாத துவக்கத்துல என்ன கிரக நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டகச்சனியாக, ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைவு, ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இணைவு, ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு. ஆமாங்க, மே 1ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாத துவக்கத்திலேயே குரு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துலதான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கூடவே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இதுவரைக்கும் உங்க பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் இருந்தக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது தவறு எதுவும் கிடையாதுங்க. அங்க திக்பலம் முழுக்க முழுக்க உச்சத்தை காட்டிலும் நல்ல பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்புல தான் சூரியன் அமரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதமானது துவங்குது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வைகாசி மாதம் 6ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சுக்கிர பகவானினுடைய பயிற்சி. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். வரக்கூடிய வைகாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மேச ராசியிலிருந்து 10ஆம் இடமான ரிஷப ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அங்க 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல முழு பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அங்க சுக்கிர பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வலுத்து காணப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. அப்ப சுக்கிரனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத படிப்படியா நம்ம பார்ப்போம். அடுத்ததா வைகாசி 18ஆம் தேதி இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மேச ராசியில புதன் பகவான் இருந்தால் உங்க ராசிக்கு 2-11க்கு அதிபதி. எல்லா இடத்துலயும் பணவரவு தரக்கூடிய கிரகம் புதன் இதுவரைக்கும் 9ஆம் பாவத்தில் இருந்தார். வைகாசி 18ஆம் தேதி 31/5/2024 அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் நல்ல விஷயம் தான். கூடவே 10ஆம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறதும் இன்னும் கூடுதல் நல்ல சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் தான். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்ததா வைகாசி மாதம் 19ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாயினுடைய பயிற்சி. அதாவது செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்திருக்காரு. அஷ்டமஸ்தானத்திலிருந்து வைகாசி 19ஆம் தேதி 1/6/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு பாகியஸ்தானமான மேச ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல். மேஷத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாதம் பாருங்க, சுக்கிரன் பலம் அடைகிறாரு, செவ்வாய் பலம் அடைகிறாரு, கூடவே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி திக்பலம் அடையக்கூடிய அமைப்பு. 3 கிரகங்களுடைய பலம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத சொல்லுது. அடுத்ததான் இந்த மாத இறுதியில, அதாவது வைகாசி 30ஆம் தேதி 12/6/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல பயிற்சி தான். வைகாசி 32ஆம் தேதி 14/6/2024 அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. மிதுன ராசி வரும்போது புதன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். இப்போ இந்த 2 கிரக பயிற்சியிலுமே இந்த மாத இறுதியில நடக்கிறதுனால இதுக்குண்டான பலாபலனை அடுத்த மாதத்துல பார்ப்போம். இப்போ இந்த கிரக நிலைகள், அதாவது சுக்கிரனுடைய பயிற்சி, சூரியனுடைய பலம், செவ்வாயினுடைய பலம், இதெல்லாமே என்ன செய்ய போகுது சிம்மத்துக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, முதல்ல ஒவ்வொரு கிரகங்களும்லாம் பார்த்துட்டு வரலாம். அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டுதுன்னா அந்த கிரகத்திற்கு சொல்லக்கூடிய பலாபலன் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு நடந்துக்கு மாற்றம் இல்லை. அப்படி அந்த தசாபுத்திக்கு இல்லாத பட்சத்திலையும் உங்களுக்கு பலன் நடக்கும். ஆனா பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கொடுக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வரோம். முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசி அதிபதி. மொத்தமா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் என்ன நிலையில் இருக்காரு அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுடைய குணாதிசயம் என்ன, எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்க போறீங்க, உங்களுடைய அருமை பெருமைகள் என்ன, பண வசதி இருக்குமா இருக்காதா, நல்ல சம்பாத்தியம் இருக்குமா, நல்லா வேலைக்கு போவீங்களா அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் உங்களுடைய ராசி லக்ன அதிபதியான சூரியனை வச்சுட்டு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தார் போன மாசம். இந்த மாசம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சார். அங்க திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். கூடவே உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியான குரு பகவானோடு இணையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சூரியன் குரு இணைவு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல ஏற்பட போது சிவராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு. ஆனா இங்க சூரியன் திக்பலம் போன மாதத்துல பார்த்திருப்போம். சூரியன் உச்சமாகி குருவோடு இணைகிறார். அங்க சிவராஜ் யோகம் நல்லா வலுவா இருக்குது அப்படின்ட்டு எல்லா ராசிகளுக்கும் அதை பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு மட்டும், அதாவது சிம்ம ராசிக்கு மட்டும் சூரியன் திக்பலம் அடைகிறாரு. கூடவே குருவும் இணைவு அப்படிங்கிறது சிவராஜ் யோகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா நடக்க போகுது. அதாவது
முன்னோர்கள் செய்த நல்ல பலன்களினுடைய பலாபலனை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பூரணமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டம் எடுக்கலாம். குழந்தைக்காக மருத்துவம் பார்த்து குழந்தை பிறப்ப உறுதி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அல்லது இதை புதுசா கல்யாணம் ஆயிருக்கு சார், இந்த மாசமாவது எங்களுக்கு கரு நிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கரு தங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறது லக்னாதிபதி, குரு அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி. இப்போ அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கூடவே, அங்க குரு அஸ்தமனமானாலும் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுல குரு இருக்கிறது அப்படிங்கிறதே குழந்தை பிறப்பை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். சோ அப்போ குழந்தை பிறப்புக்கு இது சூரியனுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தருகிறது. சுப மாற்றங்களாக அது மாறப்போகிறது அப்படிங்கறத சொல்லுது. போதாக்குறைக்கு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்துல போய் சூரிய பகவான் திக்பலம் அடையக்கூடிய அமைப்பு. வேலையில தொழில இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் எரித்து விடுவார் அந்த சூரிய பகவான். பிரச்சனைகள் இல்லாத தொழிலோ வேலையோ உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கறது சொல்லுது. என்னன்னா, சிம்மத்திற்கு சனியினுடைய பார்வை விழுந்துட்டே இருக்கிறதுனால அதிகப்படியான வேலை பொருட்கள், வயதுக்கு ஏற்ற வருமானமோ வேலைக்கேற்ற வருமானமோ கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தக்கூடிய ஒரு சூழல்லாம் தாண்டி இப்போ வேலையில தொழில உங்களுக்குன்னு ஒரு தனி அத்தியாயத்தை, தனி விஷயத்தை, தனிமையான ஒரு அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு, தொழில் அமைப்புகள் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய தந்தைக்கு நல்ல வருமான உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது. மொத்தமா சொல்ல போனா சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். முதல்ல சூரியன் 10ஆம் இடத்துல இருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தைக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். சம்மர் ஹாலிடேஸ்ல ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பா படிக்க வைக்கலாம். அதெல்லாம் நல்லபடியாவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. கூடவே உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. பாத்துக்குங்க, ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் திக்பலம் அடையிறதும் உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது. ஏன்னா ஆல்ரெடி அடிக்கிற வெயில்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு வெயில் அவ்வளவு வாட்டி வதக்குது. குரோதி வருட பலனை பத்தி தனியா பேசியிருந்தோம், இந்த வருடம் என்ன நடக்க போகுதுன்னு. அதே போலதான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி நடந்துட்டு இருக்குது. வைகாசி தான் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு பாடு, இவ்வளவு வெயில், இவ்வளவு வாட்டி வதக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ சூரியனுடைய பார்வை, திக்பலம் பெற்ற சூரியனுடைய பார்வை ஆரோக்கியம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு விழுகிறதுனால உடல் சூடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொஞ்சம் தலைவலியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரியவங்களுக்கு. ஸோ உடல் சூடை குறைச்சிக்கிறதுக்கும் தலைவலி வராம பாத்துக்கிறதுக்கும் என்ன முன் யோசனைகள் இருக்குதோ, முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கோ அதெல்லாம் நீங்க செய்துக்கிறது நல்லது. மற்றபடி வேற எந்த தொந்தரவுகள் உடல் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள், தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் பர்ஃபெக்டா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் அந்த சூரிய பகவான் எடுத்து தருவார் அப்படிங்கறத சொல்லுது. அப்ப சூரியன் 10ல இருக்கிறது அப்படிங்கிறது முழுக்க நீங்க பலமாவீங்க. முதல்ல உடம்பு மனசு தைரியம் ஆயிடுங்க. எது வந்தாலும் பாத்தரலாம் அப்படிங்கிற ஒரு துணிவு வந்துடும். அது வந்துட்டாலே போதுமானது. அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அது வந்துடும். அது வந்துட்டாலே மற்ற எல்லா காரியங்களுமே ஈஸியா முடியக்கூடிய ஒரு அமைப்பு தான். ராசி அதிபதி அப்படிங்கிற ஒரு பலம் ஆயிட்டாதான், லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு பலம் ஆயிட்டாதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை அனுபவிக்க முடியும். அதற்குண்டான காலகட்டம் இந்த மாதம். உங்களுக்கு தைரியமா இருக்கலாம். இங்கேயும் சொனக்கா இருக்காது. குரு வேற பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பதவி பறிபோகும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வேண்டாம். கண்டிப்பா இந்த மாதம் தொழிலையும் வேலையிலையும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை ரொம்ப பர்ஃபெக்டா செய்ய போறீங்க. நல்ல காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. சூரிய பகவானுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா இன்னுமே கூடுதல் நற்பலன்களை உங்களால அனுபவிக்க முடியும். ஓகே, அடுத்ததான் சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வைகாசி 6ஆம் தேதி 19/5/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 3ஆம் அதிபதி 10ல. அப்போ என்னென்ன விஷயங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நிலம், பாக பிரிவினை, பத்திரப்பதிவு, அதே போல பேங்க் சம்பந்தமான கடன் கேட்கறதோ பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அதை அப்டேட் பண்றது, கரெக்ஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் சாதகமா பண்ணி கொடுப்பார் 19/5/2024 இருந்து.
அதே போல சகோதரத்துக்கு நல்லதொரு வளர்ச்சியை கொடுப்பார், சகோதரத்துக்கு நல்லதொரு தொழிலை கொடுப்பார். கூடவே நம்ம செய்யக்கூடிய தொழில சகோதரத்தை கூட சேர்த்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது நல்லா இருக்கு. அதே போல உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு தொழில் சொந்தமான விஷயங்கள் இருந்த தடைகளை நீக்கி தரக்கூடிய ஒரு அமைப்புல சுக்கிர பகவான் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்கும் அந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவா ஒரு அமைப்பை சொல்லுது. அக்கம் பக்கத்தினர் நம்ம எப்படியுமே உறவுகள் எல்லாரும் எந்நேரமும் கூட இருக்கிறது இல்ல, ஆனா அக்கம் பக்கத்தினர் எப்பவுமே தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறோம் இல்லையா. அக்கம் பக்கத்தினர் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. உதவிகள் கேட்காமல் கிடைக்கும் வண்ணம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள், துரிதமான முயற்சிகள், ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப தைரியமா இப்படித்தான் பண்ண முடியும், இப்படித்தான் பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த வீரியத்தன்மையை அந்த சுக்கிர பகவான் அதிகரித்து தரக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா 3ஆம் அதிபதி இல்லையா அவரு. அதனால உங்களுடைய அந்த வீரியத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வரும். பயம் அப்படிங்கிறது இல்லாமல் போகும் அப்படிங்கறத சொல்லுது. ஆனா சுக்கிரன் என்ன பண்றாருன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல பலம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்படுகிறது. இந்த குழந்தைகள்லாம் இப்போ அந்த சிலம்பம், யோகா அந்த மாதிரி எல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, நீச்சல் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, கராத்தி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அழகா கொண்டு போய் சேர்த்து விடுங்க. ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஆர்வம் இருக்கும். இயல், இசை, நாடக, கலை துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, பாட்டு துறையில இருக்கிறவங்க, கவிதை எழுதுறவங்க, கட்டுரை எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமா பத்திரிகை துறையில இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க, தரகு வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் தொழில்ல மிக முக்கியமான மாற்றங்கள், ரொம்ப ரொம்ப பின் பாயிண்டா சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான மாற்றங்கள். இந்த மாதத்துல எனக்கு இது நடந்ததுனாலதான் அடுத்தடுத்து என்னால டெவலப் ஆகி வர முடிந்தது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கேரண்டியா சொல்லுது. சோ அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அலட்சியப்படுத்தாம அதை சரியான நேரத்துல சரியான அமைப்புகள்ல பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறத சொல்லுது. கூடவே அந்த சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதி இது வரைக்கும் நிறைய தொந்தரவுகள் தொழில இருந்து சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த தொந்தரவுகள் எல்லாமே 90% குறைஞ்சு போயிடும். குலதெய்வ அருள் கிடைக்கும், குலதெய்வ அருள் கிடைக்கும், காவல் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். பெண்கள் மூலமாக தேவையான உதவிகள், தேவையான தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது. சகோதரமும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அவர்களால் முடிந்த உதவிகளை செய்வார்கள் அப்படிங்கறத சொல்லுது. சோ ஒரு நல்ல விஷயம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் பகவான் உங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு. என்ன காரணம் அப்படின்னா 2 பணபரஸ்தானங்களுக்கு அதிபதி புதன் தான். 2ஆம் பாவம் வருமானத்தை சொல்லக்கூடிய பாவத்திற்கும் 11ஆம் இடம் லாபத்தை சொல்லக்கூடிய பாவத்திற்கும் அதிபதி புதன் தான். அவர் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு முதல் 18 நாட்கள். இப்ப 2, 9, 11 தொடர்பே பொருளாதார ரீதியாக இருந்த தடை தாமதங்களை நிவர்த்தி பண்ணணும், ஏதோ ஒரு வகையில ஃபண்ட் ரொட்டேஷன் ஆகணும் உங்களுக்கு அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே இருந்தது. ஆனா வரக்கூடிய 18ஆம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். யாருக்கெல்லாம் வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய நபர்கள், வக்கீலா இருக்கலாம், இல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம், ஜோதிடர்களா இருக்கலாம், மார்க்கெட்டிங் பீப்புளா இருக்கலாம், பாடகர்களா இருக்கலாம், கதை சொல்லுபவர்களா இருக்கலாம், பிலாசபி பேசுறவங்களா இருக்கலாம், அரட்டை அரங்கத்துல பேசக்கூடிய இருக்கலாம், மேடை பேச்சாளர்களா இருக்கலாம். இப்படி தன்னுடைய நாக்கையும் தன்னுடைய வாயையும் பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார். மூத்த சகோதரம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முழுமையாக ஹெல்ப் பண்ணும். பாலிய நண்பர்கள் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதுக்கு காசு பணம் கேட்க பிடிக்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இப்ப கொடுக்குற 4 நாள்ல திருப்பி கொடுக்குறேன், ஏதோ ஒரு ஃபண்ட் ரொட்டேஷன் பாலிய நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப உறவுகள் உங்களுடைய தொழிலுக்கு, நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கும். தொழில்னா நீங்க செய்யக்கூடிய ஜீவனத்துக்கு உண்டான வேலையை மட்டும் கிடையாது, அன்றாடம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது உங்களுடைய கர்மஸ்தானத்தை தான் சொல்லுது, 10ஆம் இடத்தை தான் சொல்லுது. பைக் ஓட்டிட்டு போறீங்களா, அது 10ஆம் இடம் தான். அந்த செயல் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அந்த செயல்ல ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மை மற்றவர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய செயல்ல. இவர் ரொம்ப ஞானியமானவர், நியாயஸ்தர்,
இவர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த வேலை பக்காவா நடக்கும், அதுல எந்த குறையும் இல்லாம சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற நல்ல பெயரை, தொழில் சார்ந்த நல்ல பெயரை இந்த மாதம் உங்களுக்கு அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார். எந்த மாற்றமும் இல்லை. போதாக்குறைக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில்ல நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தை, தொழில்ல நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகளுக்குள்ள அந்த புதன் பகவான் வந்து உட்கார்றார். புதனும் சுபமான ஒரு அமைப்புகள்ல தான் இருக்கிறார். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய். 19 வைகாசி மாதம் 1/6/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுக்கு முன்னாடி செவ்வாய் சனியை கடந்தாரு, அடுத்தது ராகுவையும் கடந்துட்டாரு. கிட்டத்தட்ட அந்த 9ஆம் பாவாதிபதி 4ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி ராகுவை கடந்து ரொம்ப போராட்டமா வந்துடுச்சு. தாதி தந்தையருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கும், உங்களுக்கே மனசு சம்பந்தமான விஷயங்கள கோளாறுகள் இருந்திருக்கும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்திருக்கும், உடல் தொந்தரவுகளை. சோ அதையெல்லாம் தாண்டி இப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போறார். பாக்கிய அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போறார். கண்டிப்பா இந்த காலகட்டம் தெய்வத்தை முழு மனதோட நம்பி அவர்களை வணங்கினா மட்டும் போதுமானது. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை அந்த செவ்வாய் தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு. கூடவே மேலதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தது, தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தது, அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நிவர்த்தியாக அவங்களுக்கு உடல்நிலை சீராகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. உங்களுடைய குழந்தை சிம்மராசியா இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளா இருக்குதுன்னா உங்களுடைய குழந்தையின் அமைப்புப்படி குழந்தைக்கு செவ்வாய் தசா புத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உங்களுடைய குழந்தையின் ஜாதக அமைப்புப்படி கணவன் மனைவியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. அதுவும் நல்ல விஷயம். தாய் தந்தையர் ஒற்றுமை ஆவார்கள் அப்படிங்கிறத சொல்றோம். இப்ப செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான தெய்வ அனுகூலத்தை பெறுவீங்க. முக்கியமா உக்ர தெய்வங்கள்லாம் கொஞ்சம் கோபமா இருக்கிறது, கையில ஆயுதம் ஏந்திய தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும் அப்படிங்கறது சொல்லுது. வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அதுக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க. வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அதுக்குண்டான முயற்சிகள் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. கூடவே பார்த்துட்டீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதுசா ஏதாவது இனோவேஷன் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த இனோவேஷனுக்கு உண்டான ஒரு காலகட்டம் வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு மேல கிடைக்க போகுது. அது ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறதுனால செவ்வாய் என்ன 9ஆம் இடத்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா எகைன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்போ தான தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ட்ரஸ்ட் ஈடுபாடு, முடியாதவங்களுக்கு, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கோ, குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கோ உங்களால முடிந்த உதவிகளை செய்வீர்கள். கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா மனசு கேட்காதுன்னு இப்போ உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு தைரிய ஸ்தானத்திற்கு செவ்வாயினுடைய பார்வையும் வந்ததுக்கு அப்புறம் இந்த 3ஆம் அதிபதி பலமும் ஆயிட்டார் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் உங்களுடைய காரியங்களை செய்வீர்கள் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை. அதே போல 4ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை பட்டாச்சு அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம், தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். புதுசா வண்டி வாகனம் வாங்குறதோ, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதோ, பொருட்கள் அப்படின்னா வாஷிங் மிஷினு, ஏசி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழல்களையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு வைகாசி 19ஆம் தேதி 1/6/2024 அப்புறம். ஸோ அது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. இப்போ அந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா திருப்தியா சொல்றேன், வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பொற்காலமாக மாறணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு திருநீர் வாங்கி கொடுத்துடணும். 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குது அப்படிங்கறத சொல்றோம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.